கழுத்திலே உத்திராட்ச கொட்டை, நெற்றியிலே திருநீறு பற்றை, இடையிலே காவி வேட்டி அணிந்து கொண்டு ஒரு சிவனடியார் சின்னம்மையாருடைய இல்லம் தேடி வந்தார். அது சின்னம்மையார் யார் என்றால் வள்ளல் பெருமானுடைய தாயார். கடலூர் மாவட்டம் மருதூரில் அவருடைய இல்லம் தேடி ஒரு சிவனடியார் வந்து, தாயே, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது, என்னுடைய பசியார ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார். அதற்கு சின்னம்மையாரும் அவரை வரவேற்று அமர வைத்து அவருக்கு எல்லா அமுதுகளையும் படைக்கின்றார். அந்த சிவனடியாரும் மனமகிழ்ந்து அந்த உணவை அருந்திவிட்டு, தாயே, இன்று என்னுடைய பசியை நீ நீக்கினாய், நாளை இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் பசியை போக்குவதற்கு ராமலிங்கம் என்கின்ற ஒரு அருள் புதல்வன் உனக்கு பிறப்பானாக என்று ஆசி வழங்கி சென்றார். இதுதான் வள்ளல் பெருமானுடைய விஜயத்திற்கான முதல் கரு. இப்படிதான் வள்ளல் பெருமான் அந்த சிவனடியாருடைய உருவத்திலே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இந்த தாயின் மூலமாக, இந்த சின்னம்மையாரின் மூலமாக வள்ளல் பெருமானை இந்த உலகிற்கு வருவிக்க உற்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் விஜயத்தின் அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.